இப்போ வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். தம்பி உன் பேர் என்ன? என்ன படிக்கிற? 4th. உன் பேரு என்ன படிக்கிற? 4th போறோன்னா நீ அவ்வளோதான், 3rd பாஸ் பண்ணிட்டா 4th போயிட்டா. ரைட். நீ என்ன படிக்கிற? பேரு அப்போதே சொன்னேன், ஜெசிகா. இவ்வளோ பெரிய பேர் இருக்கு. ஓ அப்படி சொன்னேன். இந்த ஒரு படத்துல உன் பேர் என்ன? கும்பிரசாமி. உன் பேரை சொல்லு. கும்பிரசாமி அப்படிமா. உன் பேர் என்ன? கும்பிரசாமி. அவன் பேரே கும்பிரசாமி. நம்ம வழக்கமாக கும்பிரசாமின்னு சொல்லுவாங்களா, அப்படி நினச்சிக்கிட்டாங்க அவரு. அது மாதிரி நான் அப்போதே சொன்னேன் ஜெசிந்திகா அப்படின்னா, ஒருவேளை அப்போதே சொன்னேன் ஜெசிந்தி, அப்போதே சொன்னேன். இந்த ஒருத்தருக்கு போதும் பொண்ணுன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேரு? போதும் பொண்ணு. போதும் நம்ம எது சொல்லுவோம்? சாப்பாடு வைக்கும்போது என்ன சொல்லுவோம்? போதும் போதும் அப்படின்னா அதோட நிறுத்திக்கும்ல. அது மாதிரி அந்த வீட்டில் வந்து குழந்தைங்க பிறக்கும்போது அந்த காலத்தில் பெண் குழந்தையாக பிறந்திருக்கு. அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்தாங்க, என்ன வரிசையாக குழந்தைங்க, 4 குழந்தை 5 குழந்தை 6 குழந்தை வந்துட்டு 6ம் பொண்ணு குழந்தைய வந்தோடனே சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு போதும்பா பொண்ணு, இனிமேல் பொண்ணே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வச்சாங்க. கடைசியாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு போதும் பொண்ணு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. இது பேர். அதுக்காக சொன்னேன். சிலர் பார்த்தீங்கன்னா ஊர் பேரெல்லாம் வச்சிருவாங்க. போகிற ஊர்லலாம் பேர் வச்சிருவாங்க. ஊர் பேரில் என்ன ஏதாவது பேர் சொல்லுங்க பார்ப்போம். சென்னை. மனிதர்களுக்கு பேர் வச்சிருப்பாங்களா? சொல்லுங்க. நீங்க கொடுங்க, உட்காருங்க. கலக்க சமணம் போட்டு உட்காருங்க. ஜம்முன்னு. சொல்லுங்க. ஊர் பேர்ல யாருக்கு பேர்லயா யாரும் மனிதர்களுக்கு பேர் வச்சிருக்காங்களா? தெரியுமா? தெரியாதா? பழனிக்கு போயிருக்கீங்களா? பழனிக்கு போயிருக்கீங்களா? அங்க என்ன இருக்கு? பழனி. பழனி மரமா? முருகன். அந்த பழனி முருகன் ஊர் பேரு. அந்த பழனின்னு மனிதர்களுக்கும் பேர் வச்சிருக்காங்க. தெரியுமா? சரி. பழனி முருகன் கிறிஸ்டினா? நீங்க கிறிஸ்டினா? பரவாயில்ல. சரி, வேளாங்கண்ணின்னு இருக்கா? வேளாங்கண்ணி கிறிஸ்டினா இந்துவா? வேளாங்கண்ணி கோயில் இருக்குல்ல, வேளாங்கண்ணி பேர் இருக்கா? இருக்கு. அதே மாதிரி சிதம்பரம்னு ஒரு ஊர் இருக்கு. அதே மாதிரி சிதம்பரம்னு பேர் வச்சிருப்பாங்க. சரியா? ஊர் பேர்லையும் வச்சிருப்பாங்க. நீங்க இப்ப சின்ன பிள்ளைங்க போக தெரிஞ்சுக்கிங்க. எப்படி தெரிஞ்சுக்கிங்க? வாவ், வெரி குட். எப்படி இந்த சிதம்பரங்கிறது ஊர் பேர் இருக்கு, சிதம்பரமும் ஒரு நபர் பேர் இருக்கு. சரியா? கப்பலோட்டி தமிழன் விஓ சிதம்பரம். அவங்க தாத்தா, அவங்க பாட்டியா, அவங்க யாரு வேலை பார்க்கறது? பெரியப்பாவுக்கு பேத்தினா இவங்க மகதான் வரணும்னே. ரைட் ரைட்டு, பரவாயில்ல, வெரி குட். சரி, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எங்கேருந்து தெரிஞ்சுக்கிங்கன்னா, ஒன்று பெரியவங்கிட்ட கேட்டுக்கணும், இல்லைனா பள்ளிக்கூடத்தில் யாராவது சொல்லணும், இல்லைனா தினசரி பேப்பர் வாசிக்கணும். சரியா? பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா நூலகத்தில் வாசிப்பீங்க, தெரிஞ்சுக்கிங்க. சரி, இது அதுக்கப்புறம் போவோம். அதுக்கப்புறம் அது குறித்து பேசுவோம். வீட்டுக்கெலாம் பேப்பர் வருதா? நியூஸ் பேப்பர். என்ன பேப்பர் வருது? பேப்பர் பேர் தெரியுமா? தமிழில் வருதா இங்கிலீஷ் வருதா? தமிழில் வருது. அந்த பேப்பரில் போய் வாசித்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பெரிய பெரிய எழுத்துல இருக்கும். உங்கள் பேர் என்ன? ஜெனோலின். என்ன படிக்கீங்க? 3rd முடிச்சு 4th போகிறீங்க. வெரி குட். தம்பி உங்கள் பேர்? சஞ்சீவ். சஞ்சய். சஞ்சய். என்ன படிக்கீங்க? 5 முடிச்சு 6க்கு போகிறீங்க. தம்பி எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கீங்களா? நீங்கள் இங்கிலீஷ் மீடியம். டேய், இது என்னென்னா, ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, கருப்பாடு வெள்ளாடு 2 ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா. ஆமாம், இது யார் ஆடுறான்னா, இது கருப்பாடா வெள்ளாடாமா? கருப்பாடு அது ஏன் ஆடுதான், அப்போ வெள்ளாடு அதுவும் ஏன் ஆடுதான் அப்படிமானா. சரியா? இது என்ன புல் மேயும்? எந்த ஆடு? கருப்பாடு. கருப்பாடும் பச்சை புல்லு தான் மேயும், அப்போ வெள்ளாடு அதுவும் பச்சை புல்லு தான் மேயும் அப்படிமானா. அது மாதிரி இங்கிலீஷ் மீடியம்னா எல்லாரும் கை தூக்க வேண்டியதானே. நான் இங்கிலீஷ் மீடியம், நீ இங்கிலீஷ் மீடியம். யாராவது ஒருத்தர் தமிழ் மீடியம் இருக்கீங்களா? எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் தானே. சரி, உங்க பேர் என்ன தம்பி? சரண். எளிமையா இருக்க பேர் கூப்பிடுறதுக்கு. என்ன படிக்கீங்க? 2nd முடிச்சு தேடிட்டு இருக்கீங்க. 3rd போறீங்க. வெரி குட். அது 5 முடிச்சு 6க்கு போகுது. ரைட், வெரி குட். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? சொல்லுங்க. சண்டே.
வெரி குட். உங்கள் தாத்தாவோட நினைவு நாள் சரியா? சரி. இப்போ அது அந்த தாத்தாவோட நினைவு நாளில் ஏதாவது சிறப்பாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்களோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். இன்றைக்கி கோடை விடுமுறை இல்லையா? வெயில் காலத்தில் வீட்டில் உட்காந்து செல்லெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படி தானே? வீட்டில் என்ன பண்ணுவீங்க? என்ன விளையாடுவீங்க? எல்லோரும் சேர்ந்து விளையாடுவீங்க. செல்லு பார்க்க மாட்டிங்களா எப்பயாச்சும்? சரி, ரைட்டு, நல்ல பிள்ளைங்க. அப்படி தான் இருக்கணும். சரி, அப்போ இன்றைக்கி வந்து புதுசாக எப்பவும் வீட்டில் விளையாடுவீங்களா? இப்போ புதுசாக நம்ம எதாவது விளையாடுவோம்னு சொல்லி தான் இப்போ நேரம் கொஞ்சம் நேரம் விளையாண்டது. கொஞ்சம் நேரம் ஓவியம் வரைங்க, எதா பண்ணோம் அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொன்னதை பூரா யா போட்டானே. இப்போ உங்கள்கிட்ட கதை பற்றி பேசலாம் வந்திருக்கோம், கதை சொல்லலாம்னு. சரியா? கதை கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. கதை பேர் காக்கா வெட்டி சண்டியன். காக்கா வெட்டி சண்டியன். சண்டியர்னா தெரியுமா? சண்டியர் யாரு? சண்டியர்னா சண்டியர்னு யாரு? பெரிய ரவுடி. அந்த வீரன். அந்த அந்த காக்காவை வெட்டுனால அந்த காக்கா வெட்டி சண்டியன். காக்காவை வெட்டிட்டான், அவ்வளவுதான். அவனுக்கு அந்த பேர் சண்டியர். சண்டியர்னா திறமையானவன், எதுக்கும் பயப்படாம எதையும் செய்யறவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒரு ஊர்ல ஒரு மரம் வெட்டி இருந்திருக்கான். கதை பேர் என்ன பேரு? காக்கா வெட்டி சண்டியன். சரியா? காக்கா தெரியுமில? காக்கா தெரியுமா? முதல்ல காக்கா தெரியுமா? காக்கா யாரும் பார்த்திருக்கா? கருப்பா இருக்கும். வெள்ளைக்காக்கா இல்லையா? மஞ்சளா இருக்காதா? இருக்காது, கருப்பா தான் இருக்கும். அப்போ அந்த அந்த மரவெட்டி வந்து தினமும் போய் ஊரை விட்டு கடந்து இருக்கக்கூடிய காட்டில் போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து கடையில் போட்டு, அந்த விறகை கடையில் போட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய காசை வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் கணவன் மனைவி தான், வேறு பிள்ளை கிடையாது, சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது இது ரொம்ப நாளாக அவனுக்கு இதுதான் வேலை, வேறு வேலை கிடையாது. காட்டுக்கு போக வேண்டியது, அந்த அருவா எல்லாம் எடுத்துகிட்டு போவான், போய் வெட்டி தலையிலே சுமந்து கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் விறகை போட்டு அந்த கொடுக்கக்கூடிய காசை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வந்து வீட்டை மாட்ட காசு கொடுத்து அதை சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருந்துகிட்டே இருந்தோடனே என்னன்னா, கம்மஞ்சோறு தெரியுமா யாருக்காவது? கம்மஞ்சோறு, கம்மங்கஞ்சி, கம்மங்கூழ். அது வந்து இப்போ கரைச்சா கம்மங்கூழ் சோறாவே இருக்கும், கஞ்சி மாதிரி இருக்கும், அதை களி மாதிரி இருக்கும். ஏன்னா அதைத்தான் அவன் அவங்களுக்கு சாப்பாடை பொங்கி கொண்டு போவான். ஒரு நாள் அவனுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிருக்க, அம்மா எனக்கு ஒரு நெல்லுச்சோறு தெரியுமா? எது இப்ப நம்ம சாப்பிடல? அது சோறு, வெள்ளச்சோறு, ரைஸ். நெல்லுச்சோறு தான், நெல்லில் வரக்கூடிய சோறு. நெல் இருக்குல்ல, அரிசி, நெல் தெரியுமா? நெல்லிலிருந்து வர்றதுதான் அந்த அரிசி, அதனால நெல்லுச்சோறு. அப்போ எனக்கு நீ சோறு எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவள் வந்து என்ன பண்ணுறா, அந்த சோறை வந்து பொட்டலை மாதிரி கெட்டி கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸ்லாம் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது. 2 துண்டில் புளியோதரை மாதிரி கெட்டி இந்த பக்கம் ஒரு முடிச்சு காலையிலைக்கு, இந்த பக்கம் முடிச்சு மதியானத்துக்கு, அந்த தோலை முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று தொங்க போட்டுக்கிறான். துண்டு மாதிரில இதில் ஒரு காலையில் சாப்பாடு, இது நைட் சாப்பாடு, சோத்து போட்டலாம் போட்டு போகிறான் பார்சல். இப்படி இருக்கும்போது அங்கே போய் என்ன பண்ணால், எப்போ போனாலும் அந்த சாப்பிட்றப்ப அந்த கம்மங்கஞ்சி என்ன பண்ணுவான்னா, கம்மா அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போட்டு கம்மா இருக்கும், அந்த கம்மா கரையில் போய் இந்த கம்மனை தெரியுமா? குளம் உங்க மொழியில குளம். ஆமாம், அதான் கம்மா, அதுக்கு பேர் கம்மா. பெருசாக குளம் என்ன கம்மா. அந்த கம்மாயில் போய் அந்த தண்ணியை மோந்து அந்த கம்மங்கஞ்சியை கரைச்சி குடிச்சிருது. இது தினமும் செய்கிறது. இன்றைக்கி நெல்லுச்சோறு கொண்டு போனோன்னே இன்றைக்கும் போய் அந்த கம்மாயில் போய் நம்ம தண்ணி எடுத்து குடிக்கிறோமா? ஏன்னா கிணத்துல, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல நம்ம தண்ணி இறைச்சி குடிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், ஓலை தெரியுமா? பனை ஓலை தெரியும். கிறித்தவங்க நீங்கள் இது ஓலை குருத்தோலை பண்டிகை கொண்டாடுவீங்கல்ல? அந்த ஓலையை பக்கத்தில் இருக்கிற பனையில் வெட்டி நீளமாக கயிறாக கட்டி நீளமாக வச்சு உள்ளே விடுதான். குருத்தோலைக்கு நீங்கள் வச்சிருப்பீங்களா? எப்படி குருத்தோலை கொண்டாடுவீங்களா இல்லையா? அப்படின்னா ஏன்னா குருத்தோலை பண்டிகை அப்படின்னா தெரியாது. குருத்தோலை அந்த ஓலையை இப்படி நீளமாக கயிறு மாதிரி கிழிச்சு கட்டி
பட்டை பிடிப்பாங்க. பட்டை தெரியுமா? 17 பிடிச்சி பட்டை பிடிச்சிக்கலாம். அந்த பட்டை மாதிரி பிடிச்சி இந்த கிணத்துக்குள்ள இப்படி உள்ள விட்டு தண்ணி இறைக்கான். இறைச்சிக்கு இருக்கும்போது அந்த சோத்து பட்டல் இருக்குல்ல, சோத்து பட்டல் வந்து கிணறு இப்படி இருக்கும்ல, கிணத்துலோடைய வளைவா இருக்குமா வட்ட கிணறு, அந்த கிணத்துல இந்த 2 பக்கம் இப்படி தொங்க விட்டுருவாங்க. புரியுதா நான் சொல்றது? ஒரு சாப்பாடு வெளிப்பக்கமும் ஒரு சாப்பாடு உள்பக்கமும் அந்த கிணத்தோட சுற்று வளையம் இருக்கும்ல, அதில் தொங்க விட்டுட்டு இறச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காக்கா வந்து அந்த பொட்டணத்தை கொத்துது. சாப்பாடு பொட்டணம் இருக்குல்ல, இவன் கயிறை வச்சு இறச்சிக்கிட்டு இருக்கும்போது பாத்துறான், விட்டுட்டு என்ன செஞ்சிடும், தண்ணி போயிடும், அந்த பட்டையோட உள்ள விழுந்துரும். இப்போ தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த அதுக்குள்ள இழுத்துட்டு தண்ணி இறச்சிட்டு வர அந்த அதுக்குள்ள காக்கா கொத்தி தலையை உள்ள விட்டு அந்த பொட்டணத்துக்குள்ள போய் துணியை கொத்தி உள்ள தலையை விட்டு தின்னுக்கிட்டு இருக்கு. இவன் வேகமாக நமக்கே இன்னைக்கு தான் அந்த அரிசி சாப்பாடு கிடைச்சிருக்கு, நீல தின்னுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வேகமாக போய் பக்கத்தில் அறுவலை எடுத்து தலை உள்ள மாட்டிருக்கும்ல துணிக்குள்ள, இந்த பொட்டலங்க துணி கட்டியிருந்தோம்னா பொட்டலுக்கு மாட்டி இருக்கும்ல, அந்த தலையை வெட்டி தலை உள்ளேயும் உடம்பு வெளியே விழுந்துருது. அந்த தலையை எடுத்து போட்டு ரத்தத்தலை எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறான். மரத்தை வெட்டிட்டு எங்கே வந்துடுறான், மரத்தை வெட்டிட்டு வீட்டுக்கு போகணும்ல, எப்பவும் போல மரத்தை வெட்டிட்டு வீட்டுக்கு வந்து கடையில் போட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ பார்த்து அந்த நாட்டு அரசன் வேட்டைக்கு போகிறான். அந்த பக்கம் கூடி எந்த பக்கம் கூடி அந்த காட்டுக்கு பக்கம் போயிருக்கான். போன உடனே ஒரு பக்கம் தலையும் ஒரு பக்கம் உடம்பும் கிடந்திருக்கு. என்னது காக்காவோட ஒரு பக்கம் உடல் ஒரு பக்கம் தலை கிடந்திருக்கு. கிளந்த உடனே என்னடா இது, அந்த மன்னர் வந்து கொஞ்சம் புத்தி குறைவானவன். புத்தி குறைவான எப்படி, அறிவில்லாத மன்னன். என்னடா பறக்கிற காக்காவை யாரா வெட்டியிருக்கேன், பறக்கிற காக்காவை வெட்டினா இல்லை என்னடா யாரோ ஒரு பெரிய நம்மளை விட இந்த நம்ம ஆட்சி செய்யக்கூடிய ஊர்ல இவ்வளவு பெரிய ஒரு வீரம் இருந்திருக்கானே அப்படின்ட்டு உடனே யாருங்க பாடு கூப்பிட்டு இந்த படைவர்களை கூப்பிட்டு நீ இந்த காக்கா வெட்டினா யாரும் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்றலாம். இவங்க மன்னர்கள் படைவர்கள்லாம் போய் ஊருக்குள்ள தேடுறாங்க. தேடுனா அங்கங்க கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு அங்க அவங்ககிட்ட விசாரிச்சு இவங்ககிட்ட விசாரிச்சு கடைசியில் யாரு இன்னாரதான் மரம் வெட்டி தான் காக்கா வெட்டுனா அப்படின்னு அவனை கையை பிடிச்சி இந்த பக்கம் ஒரு பிடிச்சி எடுத்து மன்னர்கிட்ட கொண்டு போயிடுறாங்க. சட்ட அந்த அரசவையில் நடக்கு. இப்பாடி கையை பிடிச்சி நின்னோடனே கையை விட சொல்லி நிற்கான். இவன் பயந்தவன் யாரு, காக்கா வெட்டி அரசர்கிட்ட குறிப்பிட்டு நம்ம என்ன செய்ய போறாருன்னு பயந்துக்கிட்டு கிட்டு நடுங்கி நிற்கான். உடனே நீ காக்கா வெட்டுனியான்னு கேட்காங்க. ஐயா என் சாப்பாடை சாப்பிட்டுச்சு அப்படிங்க. அதை சொல்லக்கூடாது, காக்கா பறக்கிற காக்கா வெட்டுனியா. அவன் பறக்கிற காக்கா வெட்டினா இல்லை, அரசன் எப்படி நினைச்சான் பறந்து ஒரு காக்கா வெட்டிட்டான் போலுக்கு பெரிய வீரன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ வெட்டினியான்னு கேட்காங்க. இல்லையா என் சாப்பாடை சாப்பிட்டு. அதை பேசாத, காக்கா வெட்டுனியா வெட்டலையா? ஆமையா வெட்டுனேன். உடனே அவன் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாரும் கைதட்டுறாங்க. எது கைதட்டுறாங்க, கைதட்டி பெரிய ஏதாவது அரசர் பாராட்டுறாரு, புகழ்றாரு. இந்த நாட்டில் இவ்வளவு ஒரு ஊர்ல இது பறக்கிற காக்கா வெட்டியிருக்கே அப்படின்னு சொல்லி இனிமேல் நீ மரவெட்ட போக வேண்டாம், மரவெட்ட போக வேண்டாம், எங்க அரசவையில் உனக்கு ஒரு வேலை. யாருக்கு? மரவெட்டிக்கு. இன்னையிலிருந்து அவன் பேர் என்ன பேரு? மரவெட்டி கிடையாது, காக்கா வெட்டி சண்டியன். காக்கா வெட்டுறதுனால, காக்காவே பறக்கிற காக்கா வெட்டுறதுனால பெரிய வீரன். சண்டியன்னா வீரன். நீ என்ன செய்யற, காக்கா வெட்டி சண்டியன் பேரை வச்சு அவையில வச்சுக்கிறாரு வேலைக்கு. யார பல் சொல்லுங்க, யாரு கதை காக்கி மரவெட்டிய காக்கா வெட்டியன்னு ஆகி வச்சுக்கிட்டாரு. இப்படி இருந்த உடனே அவன் அரசவையில் என்ன வேலை, அவனுக்கு படைவீரர்கள் இருப்பாங்களே அவங்களோட உடைய போட்டு வால் போட்டு சண்டை போடக்கூடிய வேலை. அவன் சண்டை போட தெரியுமா அவனுக்கு? பயந்தான் கொல்லி. யாரு? பயந்தான், பயப்படுவான். சரின்னு சொல்லி அரசர் சொன்னா தட்ட முடியாதுல்ல, சரின்னு சொல்லி அவையில வேலைக்கு இருந்துடுறான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பக்கத்து ஊர்ல ஆரைக்கோரத்துல குடிதண்ணி கம்மா இருக்குல்ல, குடிதண்ணி கிணறு தெரியும். அந்த குடிக்கிற தண்ணி கிணத்துக்குள்ள பாம்பு கிடக்கான். அந்த தண்ணி இறைக்கிறப்ப வந்து ஆளுக்கு கைத்துல ஏறி வந்துடுது வைக்கிறதுன்னு சொல்லி பயம் கட்டிட்டோன்னே அந்த பாம்பை யாரையும் அடிக்க முடியல பிடிக்க முடியலன்னு சொல்லிடுறாங்க. உடனே அரசர்கிட்ட போய் இந்த ஊருக்காரங்க போய் முறையிடுறாங்க. அரசரை எங்கள் குடிதண்ணி கம்மையில் நாங்கள் தண்ணி எடுக்க முடியல, பாம்பு வந்து எங்களுக்கு கயிறு வழியாக இருக்குது, நல்லா எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது, பயமாக இருக்குது, அந்த பாம்பை எங்களுக்கு எங்களால் கொல்ல முடியல, உங்கள் மன்னர்கள் உங்கள் வீரர்களை வச்சு கொண்டு இருக்குன்னு. இவ்வளோதானே அரசர் என்ன சொல்லுங்க, இதுதானே பாம்பு ஒரு சாதாரண விஷயம், நம்மளால் அனுப்புகிறோம்ட்டு யாரை காக்கா வெட்டி சொன்ன கூப்பிடுங்க அப்படின்னு வந்திருக்கான். வந்தோடனே நீ போய் அங்கே போய் என்ன செய்யணும், அந்த கிணத்துல எடுக்கிற அவங்க சொல்லக்கூடிய இடத்துல போய் நீ பாம்பை காலி பண்ணி இருந்திருக்காங்க. இவனுக்கு எப்படி இருக்கு, பயப்படுவான்ல, பாம்பை போய் நம்மளை கொல்ல விடுவானா,
இவங்க ஒரு 5 படைவர்களை மட்டும் கூட போட்டு போகிறான். போன உடனே ஆளுகளை பூரா எல்லாம் விளைவிக்குவாங்க, யார் வரக்கூடாதுன்னு தள்ளி ஒரு 10 20 அடி தள்ளி நிற்கும்னு சொல்லிட்டு இவன் வந்து இவன் இருக்கான். இவனை ஒரு கயிறு உள்ளே போடுறாங்க, கிணத்துக்குள்ள இறங்குற மாதிரி கயிறு போடுறாங்க. இங்கே படை வீரர்களை நீங்கள் பிடிச்சிக்கிறணும், கயிறை பிடிச்சிக்க சொல்கிறேன். இவன் இறங்கி உள்ளே போகிறான். உள்ளே போய் இறங்கி உள்ளே போன உடனே வாழையெல்லாம் இங்கே கொடுத்துட்டு, அதாவது என்ன பண்ணினான்னா வாழை எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்டு போயிட்டான் மேலே. தண்ணி வெறியாலத்தானே போகிறான், வெறியாலத்தானே இறங்க முடியும், வெறும் ஆழத்துக்கு வாழை வச்சுட்டு இறங்க முடியாதுல்ல. போயிடுறான். போய் நீச்சலும் தெரியாமல் உள்ளே போய் சலசலன்னு பயத்தில் தண்ணியை உழப்புறான். பயத்தில் என்ன இந்த செலவாசலாம் அவன் நல்ல நேரத்துக்கு பாம்பு அங்கே இல்லை. அங்கே மேலே இருந்து பாம்பை இல்லை அப்படிங்க, நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாரியா உள்ளதாக இருக்குன்னு சொன்னால் அந்த கடைசி விட்டு இதுக்கு பாம்பு இல்லைன்ட்டு ஏறி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கிணத்துல ஒரு கல் நீட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு கல் ஏறி இப்போ படிக்கட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துணி, முன்னால் துணி அந்த மட்டத்துக்கு வந்து அதில் தண்ணி துணி இனி துவைக்கிற மாதிரி உள்ள கல். அதில் ஒரு ஆழை விழுது அதில் தொங்குது. அது ஏறிட்டு ஆழ விழுது தெரியுமில்ல, ஆலமரத்தில் விழுது தொங்கும்ல, அது ஆழ விழுது தெரியுமா? அதுக்குள்ள இப்போ ஏறி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சடக்குன்னு வந்து கயிறு வலுன்னு அந்த விழுதை பிடிச்சிடுறான். விழுது தொங்குது இல்லை, அந்த விழுதை பிடிச்சிடறான். விழுதை பிடிச்சிட்டு ஏறி இருந்து விழுது கையோட வந்துடுது. வந்து ரோட் வெளியேறிதான் அது பாம்பா இருந்தது. அது விழுதுன்னு நினைச்சு பிடிச்சி எரிஞ்சிட்டான். வெளியே பார்த்தா அது பாம்பு. இவனுக்கு தெரியல, தெரியாம உருவன்னா சடக்குன்னு பிடிச்சிருக்கான். அந்த அந்த விழுது கையில கயிறு உருவன உடனே அந்த கதை பிடிச்சிருக்கான். எதை பாம்பு அவனுக்கு தெரியாது. அவன் அதை தொங்குனோடனே அந்த விழுது பிடிச்சி தூக்கி வெளியே எரிஞ்சிடறான். எரிஞ்ச உடனே அவங்க இவன் வர்றதுக்குள்ள அங்க பாம்பு அடிச்சு போட்டுட்டாங்க. வீரர்கள் மேல இருக்காங்களா, அவரு இவனுக்கு என்ன நடந்தது தெரியாது. தெரியுமா அவனுக்கு? உள்ளதான் இருக்கான். அந்த ஆக்களை அவனை வந்தோன்னா வெளியே வந்தோன்னா ஆடு தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு வெட்டி மண்ணத்தை என்ன செய்யறாங்க, தோல்ல வச்சு கொண்டு போறாங்க. அரசரே, நான் இவனை எப்படியோ நினைச்சோம், போய் கிணத்துக்குள்ள பாம்பை கைடு பிடிச்சி வெளியே போட்டான் அப்படின்னு. அவன் அப்படியே பிடிச்சி போட்டான். அப்ப வந்து வீட்டுல வந்து இவனுக்கு பயம். அந்த உடனே இன்னையில இருந்து சம்பளத்தை கூட்டுறாரு அவனுக்கு. யாருக்கு மரவெட்டி காக்கா வெட்டி சண்டின்னு நினைச்சாரு. சம்பளத்தை கூட்டி கொடுத்துறாரு. பதவியும் கொஞ்சம் இந்த இருந்த பதவியோட பெரிய பதவி கொடுத்துறாங்க. இப்படி இருந்த உடனே ஒரு நாள் ஆரைக்கு ஒருத்தர் ரவியனை வீட்டுக்கு ஆடை ஒரு புலி, அந்த ஒரு ஆரைக்கு ஒரு புலி வந்து, புலி தெரியுமா? புலினா கரைச்சி குடிக்கிற புலி கிடையாது, விலங்கு. புலி வந்து ஆடு யாராரு வீட்டுல கிடக்க அந்த ஆடை பூரா கடிச்சு தின்னுட்டு நைட் வந்து தின்னுட்டு போயிருன்னு சொல்லி இருக்கா இல்லையா? இல்ல அதுக்குதான் புலி தின்னுட்டு போயிட்டல. இப்படி இருந்த உடனே அவனை ஒரு அவியன் தலைமையில் ஆள் புறம் போய் மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க, மன்னரே எங்க ஆடு எல்லாம் உயிரோடு வைக்க மாட்டேக்கு, புலி வந்து எப்போ வருது எதுவும் தெரியாது, சின்ன பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் அவன் 3ஆ படிக்கிற பிள்ளைலாம் இருக்கு, அவளை கூட தூக்கிட்டு போலான்னு போயிடும், புலி வந்து புலி அவ தின்றுவா, அதனால நீங்க அது இது பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. இப்படி இருந்தோடனே சரி அரசர் என்ன செய்யறாரு நம்ம வீரனை அவனை அனுப்புறோன்னு இவனுக்கு மத்ததுன்னா பரவாயில்ல, பாம்பு அடிச்சுட்டு அதை அடிச்சிருக்கு, புலி எப்படி அடிக்கிறது, வீட்டை மாட்ட பயந்துக்கிட்டு அடிக்குன்னு சொல்றான். இவன் யாரையா பொண்டாட்டி, நீ என்னையா பயந்துகிட்டு இருக்க சொல்லி நைட்டு படுத்து காலையில புளியை பிடிக்க எங்க போனோம், ஆரைக்கு வரணும், அங்க இருந்து புளி இங்க இருந்தா வர்றன்னு வந்திருக்கோம். இவனை தேடி நைட்டு ஒண்ணுக்கு இருக்க போறான். நைட்டு இவனை தேடி புலி வந்துருச்சு. யாரை தேடி? வீரனை தேடி. காக்கா வெட்டி சண்டியனை தேடி வீட்டு வாசல்ல புலி நிக்கி படுத்து கிடக்கு. இவனை புடி வந்த இவனையா அவன் வீட்டுல உள்ள ஆடையே திங்க வந்துருக்கான். இவன் வந்தவன் திடுவிடு வெளியே வீட்டுக்கு ஓடி போய் அவன் அம்மா வீட்டை மாட்ட சொல்றான். வாரம் வீட்டம்மா கூப்பிட்டு வந்துட்டு கதவை திறக்க புலி பாஞ்சு வருது. இவன் தடவிடாமல் வெளியே வேகமாக ஓடி வந்து அவன் கொண்டாடி கதவை சரக்குன்னு அடைச்சா தலை உள்ள மாட்டிக்குது. எதுக்குள்ள எதுக்குள்ள கதவை இருக்குன்னு தலை மாட்டிக்கிறது. அறுவாளோட அவன் கொண்டாடி அவன் அறுவாள் எடுத்து கொடுக்கான். ஆறுதே கொண்டாட்டி ஒரு வெட்டி விட்டுறான். தலையை தூக்கி கையில் கொடுத்து நீ போயாடுறான். புளியை வெட்டினது யாரு? அங்க போய் அவன் போய் சொல்றான். அங்கே போய் மன்றம் கொடுத்தாச்சு. அவன் பொண்ணு சொல்றேன் நைட்டு தான் சொல்லி காலையில புளி வெட்ட போறதா, புளியை போய் வேட்டையாட போறதா இருந்தது. நைட்டே ஓடி வெட்டி கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னு அவனுக்கு பேராயி
பெரிய கதையா இருக்கோ. இப்படியே அவன் நிறைய வெட்டிக்கிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் நீங்க கூட வெட்ட சொல்லலாம். ஆமா.